friends, நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா எக்ஸல்ல டேட்டா வேலிடேஷன்னா என்ன, அது வந்து நீங்க எப்படி யூஸ் பண்றதுன்னு பார்க்க போறோங்க. ஆல்ரெடி நான் எக்ஸல்ல ஒரு டுட்டோரியல் போட்டிருக்கேன், டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்க. ஸோ நம்ம டேட்டா வேலிடேஷனா என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நீங்கள் கொடுக்குற ஒரு இன்புட் வேல்யூவை வந்து அது வேலிடேட் பண்ணி கரெக்டாக இருக்கான்னு சொல்லுங்க, அதான் டேட்டா வேலிடேஷன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு டெமோக்காக ஒரு டம்மி டேட்டா கிரியேட் பண்ணியிருக்கேங்க. நேம், ஜெண்டர், குவாலிஃபிகேஷன், ஏஜ். ஸோ இதில் வந்து நீங்கள் எந்த காலத்துக்கு வந்து டேட்டா வேலிடேஷன் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறீங்களோ அந்த காலம் செலக்ட் பண்ணிக்கணும். ஸோ நான் இப்போ ஏஜுக்கு வந்து டேட்டா வேலிடேஷன் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறேங்க. ஸோ என்ன பண்ணுறேன்னா எத்தனை செல்ஸுக்கு வந்து நீங்கள் டேட்டா வேலிடேஷன் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறீங்களோ அத்தனை செல்ஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் செலக்ட் பண்ணிட்டு அப்புறமேட்டுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, இதில் வந்து ஹோம், இன்சர்ட், பேஜ் லோட்லாம் கொடுத்துருப்பாங்க, டேட்டா ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இங்கே அதை செலக்ட் பண்ணிங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா டேட்டா வேலிடேஷன் ஒரு மெனு இருக்கும். அது ஜஸ்ட் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிங்கன்னா கீழே வந்து ஒரு 3 ஆப்ஷன் வரும். டேட்டா வேலிடேஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. ஒன் சூஸ் பண்ணிட்டீங்கன்னா இதில் வந்து ஒரு பாப்பப் விண்டோ ஓப்பன் ஆகும். இதில் வந்து செட்டிங்ஸ், இன்புட் மெசேஜ், எரர் அலர்ட். ஸோ 3 ஆப்ஷன் காட்டும். ஃபஸ்ட் செட்டிங்ஸில் போயிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, இதில் அலோன் எனி வேல்யூ கொடுத்துருப்பாங்க டிஃபால்ட்டாக. இதில் ஓல்டு நம்பர் சூஸ் பண்ணிக்கோங்க. ஒன் சூஸ் பண்ணிவிட்டு டேட்டா வந்து எந்த ரேஞ்சில் இருக்குன்னு கேட்குறாங்க. அதாவது நீங்கள் கொடுக்குற டேட்டா வந்து அதாவது இன்பிட்வீனில் இருக்கணுமா, அப்படி இல்லை ஒரு ஈக்குவலாக இருக்கணுமா, கிரேட்டர் தென்னாக இருக்கணுமா, இல்லை லெஸ் தென்னாக இருக்கணுமா. ஸோ என்ன கண்டிஷன் வேணுமோ அதை நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. ஆனால் ஃபார் எக்ஸாம்பிள் நான் கொடுக்குற டேட்டா ஒரு நம்பர்லேருந்து இன்னொரு நம்பருக்குள்ளே இருக்கணும்னு நான் வந்து அசைன் பண்ண போகிறேன். ஸோ நான் பிட்வீன் கொடுத்துக்கிறேன். ஸோ மினிமம் அதாவது ஏஜுக்குள்ள இப்போ ஏஜுக்கு தான் வந்து டேட்டா வேலிடேஷன் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறேன். ஸோ நான் கொடுக்குற ஏஜ் பார்த்தீங்கன்னா 20 வயசுலேருந்து ஒரு 40 வயசுக்குள்ளே இருக்கணும்னு அசைன் பண்ணிக்கிறேன். மினிமம் ஏஜ் 20, மேக்ஸிமம் ஏஜ் 40 அசைன் பண்ணிக்கிறேன். தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்புட் மெசேஜில் வந்து இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் ஒரு பர்டிகுலர் செல்ஸில் வந்து கர்சரை மூவ் பண்ணோம்னா எனக்கு என்ன மெசேஜ் ஷோ பண்ணணும்னு நீங்கள் இதில் அசைன் பண்ணிக்கலாம். இப்போ டைட்டிலில் வந்து நான் ஏஜ் கொடுத்துக்கிறேங்க. இன்புட் மெசேஜில் வந்து என்டர் த ஏஜ்னா டைப் பண்ணிக்கிறேன். தென் அதுக்கப்புறம் வந்து எரர் அலர்ட். சப்போஸ் நீங்கள் வந்து நீங்கள் என்டர் பண்ணுற ஏஜ் வந்து இந்த 20லேருந்து 40க்குள்ளே இல்லைன்னா என்ன மாதிரி எரர் அலர்ட் வரணுமோ அதை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இங்கே இப்போ டைட்டிலில் வந்து ஏஜே கொடுத்துக்கிறேன். அப்புறம் எரர் மெசேஜ் என்ன மாதிரி வரும்னா, என்டர் த ஏஜ் பிட்வீன் 20 and 40. ஸோ இந்த மாதிரி ஒரு எரர் அலர்ட் வர மாதிரி நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணிட்டு அப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஓகே கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் கர்சர் வைக்கும் போது என்டர் த ஏஜ் காட்டுது பார்த்தீங்களா. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இப்போ ஏஜ் என்டர் பண்ணுறேன். நான் வந்து ஒரு 50 போடுறேங்க. 50 போட்டு என்டர் கொடுக்குறேன். பார்த்தீங்களா இப்போ எரர் அலர்ட் வருது எனக்கு. என்டர் த ஏஜ் பிட்வீன் 20 and 40. ஸோ ஜஸ்ட் நான் ரீட்ரை கொடுக்குறேன். கொடுத்துட்டு கரெக்ட் டேட்டா என்டர் பண்ணலாம். இப்போது 30 கொடுக்குறேன். இங்கே வந்து 10 கொடுக்குறேன். இப்போது பார்த்தீங்களா எரர் மெசேஜ் வருது. ஸோ இது மாதிரி நீங்கள் கொடுக்குற இன்புட் வேல்யூவை டேட்டா வேலிடேஷன் இம்ப்ளிமெண்ட் பண்ணி கரெக்டாக இல்லையான்னு செக் பண்ணிக்கலாங்க. ஸோ இது வந்து ஒரு சில இடத்துல வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக வந்து ஸ்கூல்ஸ்லேயும் ஆகட்டும், இல்லை காலேஜஸில், இல்லை நீங்கள் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற இடத்துல, ஸோ எங்கேயாச்சும் வந்து டேட்டா வேலிடேஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஜஸ்ட் இந்த மெனு ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்த வீடியோவில் வேறு ஒரு டுட்டோரியல் பற்றி பார்க்கலாங்க. தேங்க்யூ கைஸ்.